வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் 100வது ராக்கெட். வழிகாட்டி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தி சாதனை. 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L40s तथा कोर बूस्टर S-139 वर्तमान में प्रज्वलित हैं और மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் திடீர் நெரிசல். அமாவாசை என்பதால் பலர் ஒரே நேரத்தில் திரிவேணி சங்கமத்தில் திரண்ட நிலையில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். திராவிடம்தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். விழுப்புரம் மாவட்டத்தில் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேச்சு. திராவிடம்தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு, அது இனியும் தொடரும். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போறாங்க. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்டம் அமல். மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் மட்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின் அமலாகும். வாட்ஸ்அப் மூலமாக சம்மன் அனுப்ப காவலர்களுக்கு தடை. காகிதமாகவே சம்மன் அனுப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றி அமைத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. முதல் 4 கிலோமீட்டருக்கு 4 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். தை அமாவாசையான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும். நாளை மறுநாளும் கூடுதல் பதிவுகள் ஏற்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. சென்னையில் அரிட்டாப்பட்டி மக்களுடனான சந்திப்புக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணியிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தீர்மானத்தை கொண்டாந்துருக்கணும்ல, கொண்டாருல. மத்திய அரசின் கைப்பாவையாக யுஜிசி செயல்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் உயர்கல்வியை சீர்குலைக்க மத்திய அரசு திட்டம் என்றும் பேட்டி. மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்று பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள். சீமான் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. திராவிடத்திற்கு எதிரான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் சீமான் பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது கட்ட மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்று வெளியாகிறது. பனையூரில் நிர்வாகிகளை சந்தித்த பிறகு வெளியிடுகிறார் விஜய். அஜித்தின் விடாமுயற்சி வெளியாவதில் தாமதம் ஏன் என இயக்குனர் மகிழ் திருமேனி பேட்டி. நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் 121 நாட்களே படப்பிடிப்பு நடந்ததாகவும் தகவல். ஆக்சுவலா இந்த படத்துக்கான படப்பிடிப்பு நாட்களுடைய கணக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 121 நாள் தான் ஷூட் நடத்தினோம். ஏன்னா வெளியே என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, சரி இந்த 2 வருஷமுமே ஷூட் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. அர்ஜுனா விருது வென்ற பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி மற்றும் சகோதரியும் பேட்மிண்டன் வீராங்கனையுமான
கிருத்திகாவுக்கு நியூஸ் 18 பாராட்டு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. நான் ஜெயிச்சதை வந்து இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்றீங்க, அதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இது எல்லாமே கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு சார். இன்னும் அடுத்தடுத்து மெடல் வின் பண்றதுக்கும் கண்டிப்பா இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய நம்ம கண்ட்ரிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இன்னும் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணி கண்டிப்பா. சாதனை பெண்களுக்கு நினைவு பரிசு வழங்கியது தனக்கு தரப்பட்ட கௌரவம் என விடாமுயற்சி இயக்குனர் மகிழ் திருமேனி உருக்கம். ஆக்சுவலா இது எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவமாக தான் நான் நினைக்கிறேன். சத்தியமா அவங்களுக்கு ஒரு சால்வை பற்றி அவங்க சால்வை போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நியூஸ் 18க்கும் கார்த்திகேயனுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு அளிக்கப்பட்ட அவங்களுக்கு சால்வை கொடுத்தது எனக்கு கௌரவம் நான் நினைக்கிறேன். வேங்கை வயல் விவகாரத்திற்கு சாதிய மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ காரணமல்ல. இருவருக்குள் ஏற்பட்ட தனிமனித பிரச்சனையே காரணம் என்று உயர்நீதிமன்ற கிளையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல். பொது சிவில் சட்டம் என்பது விளையாட்டுத் துறையில் உள்ளது போன்ற குழு உணர்வு. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. தென்கொரியாவில் புறப்படும் முன்பு தீப்பிடித்து எரிந்த விமானம். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய 176 பயணிகள். இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து வெற்றி. ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூழ்ச்சி. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி கூறிய கருத்துக்கு திருமாவளவன் தந்த பதில்தான் இது. சென்னையில் நடைபெற்ற நடராசன் படத்திறப்பு நிகழ்ச்சியில் பேசியவர், சீமான் பாசிச அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராகி வருவதாகவும் தெரிவித்தார். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. பிறகு செய்தியாளர் சென்றவர் தேர்தல் களத்தில் பட்டியலினத்தவர்களை எவ்வாறு கைப்பற்றுவது என்று வலதுசாரி கைகோர்த்து உள்ளதாக கூறினார். தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இடதுசாரி மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திராவிடத்திற்கு எதிரான பேராபத்தான அரசியலை முன்னெடுப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அக்கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பெரியார் குறித்து பேசி ஓட்டு வாங்கினால் அது தீட்டு என்றார். நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வெண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது. தனது அரசியல் குறித்து திருமாவளவனின் கருத்திற்கும் சீமான் பதிலளித்தார். நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க, சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை திமுகவால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் தங்களை வென்று காட்ட முடியாது என்றும் விமர்சித்தார். அர்ஜுனா விருது வென்ற பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. நியூஸ் 18 அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துளசிமதி முருகேசன், அவரது சகோதரியும் பேட்மிண்டன் வீராங்கனையுமான கிருத்திகா ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த விடாமுயற்சி படை இயக்குனர் மகிழ் திருமேனி பொன்னாடை அணிவித்தார். அப்போது மகிழ் திருமேனிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தன்னை அழைத்து பாராட்டியது தனக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக துளசிமதி முருகேசன் தெரிவித்தார்.
ரொம்ப எமோஷனலா இருக்கு. நான் ஜெயிச்சது வந்து இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்றீங்க, அதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். துளசிமதி முருகேசனுக்கு நினைவு பரிசு வழங்கியது தனக்கு தரப்பட்ட கௌரவம் என இயக்குனர் மகிழ் திருமேனி குறிப்பிட்டார். ஆக்சுவலா இது எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவமாக தான் நான் நினைக்கிறேன். சத்தியமா அவங்களுக்கு ஒரு சால்வை பண்ணி அவங்க சால்வை போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அளிக்கிறாங்க. துளசிமதி முருகேசனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு பணியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அதன் தலைவர் விஜய் இன்று வெளியிடுகிறார். கட்சி தொடங்கி ஓராண்டு நெருங்கும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாவட்ட நிர்வாகிகளை நேர்காணல் செய்தார் விஜய். நிர்வாக வசதிக்காக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளை நேர்காணல் செய்கிறார் விஜய். தொடர்ந்து 2வது கட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பூத் கமிட்டியை வலுப்படுத்தும் பணியிலும் தாவேகா தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே ஒரு பூத்திற்கு 5 முதல் 7 கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒரு நிர்வாகியை நியமிக்க விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக மினி பேருந்துகளின் கட்டணத்தை மாற்றி அமைத்திருக்கூடிய தமிழ்நாடு அரசு 4 கிலோமீட்டர் பயணத்திற்கு 4 ரூபாயை கட்டணமாக நிர்ணயித்துள்ளது. தமிழ்நாட்டில் நகர பேருந்துகள் செல்ல முடியாத குக்கிராமங்களையும் நகரங்களுடன் இணைக்கக்கூடிய வகையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மினி பேருந்துகளில் முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாயும் 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணம் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.